Welcome to Max Academy. In the video multiplication of two integers பார்க்க போறோம். So possibility என்னென்ன இருக்குன்னு first பார்த்தலாம். நம்மகிட்ட plus and minus positive integers negative integers னு ரெண்டு இருக்கு. So four possibilities. ஒன்று plus into plus ரெண்டு நம்பரும் சேம் சைன் ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். செகண்ட் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தாலும் பாசிட்டிவ். இதுலேருந்து மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு நம்பரும் ஒரே சைனாக இருந்தால் பாசிட்டிவ்னு ஆன்சர் கிடைக்கும். பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ்னா நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ். ரெண்டு வேறு வேறு சைனாக இருந்தால் நெகட்டிவ் கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸுங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 into 5 both are positive numbers. ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்பர் எழுதிட்டு இந்த பாசிட்டிவ் சைன் போடணும். செகண்ட் எக்ஸாம்பிள் -7 into -5 ரெண்டு நெகட்டிவ் இன்டீஜர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு பாசிட்டிவ்னு போடணும். 7 into 5 35 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் 7 into நெகட்டிவ் 5. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் 7 5s are 35. ஃபர்ஸ்ட் நம்பர் நெகட்டிவ் செகண்ட் நம்பர் பாசிட்டிவ். இப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன் ஸோ நெகட்டிவ் வரும். 7 into 5 becomes 35. ஸோ ரெண்டும் சேம் சைனாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ். தட்ஸ் இட். தேங்க்யூ.